ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு ரிசல்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டமாக பார்த்தீங்கன்னா 8வது மாவட்டமாக ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஆர்எஃப்ஸ்மாக ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு போஸ்டிங்குமே வேக்கன்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பற்றி எதனால் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னமே ஒரு சில மாவட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய விதமான ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த ரிசல்ட்டு என்ன நிலையில் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ரிசல்ட்டை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலையில் நிறைய பேருக்கு சந்தேகங்களும் இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இது வரைக்கும் ஒரு 7 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 8வது மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நேற்று இரவு பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் சேல்ஸ்மேனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு ஒரு ஒரு 97 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா இதில் 108 பேர் பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய வேகன்சி இருந்திருக்கு. இருந்தாலுமே இது பார்த்திங்கன்னா 50-60 வேகன்சி தான் இருக்குது. இருந்தாலுமே இதில் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபில்டர் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஓரளவுவே பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதே மாதிரி தான் பெண்கள் நிறைய பேர் இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், இதை பார்த்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படித்தான் செக் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அனைத்துமே கரெக்டாக இருக்கா அப்படித்தான் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அடுத்த ப்ராசஸிங் தயாராக இருங்க. அடுத்த ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக முடித்தால் மட்டுமே தான் நீங்கள் கரெக்டாக இந்த வேலைக்கு ஒரு ஃபைனல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்தது ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் முடித்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் செலக்ட் ஆகிங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 8வது மாவட்டமாக அப்டேட் வெளியாயிடுச்சு. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு இன்றும் வெளியாக போகுது. இன்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு 2-3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகிருக்கு. ரேஷன் கார்டு தேர்வர்களுக்கு அடுத்த மாவட்டம் யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டில் எதனால் அவங்க இவ்வளோ டிலே பண்ணி நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த ரிசல்ட்டில் ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணப்பட்டவர்கள் நடந்திருக்கு. இது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் இதிலேருந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா. இது வரைக்கும் ரிசல்ட்டு அப்டேட் கொடுத்து செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்குது, அதில் என்னென்ன ப்ராசஸிங்லாம் நடத்துகிறாங்க, அடுத்த மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எப்போ வெளியாக போகும் அப்படி மாதிரி நிறைய டவுட்கள் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் இல்லையா. நம்ம ரொம்ப ஒரு 6-7 மாத காலங்களாகவே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இப்போ வெளியிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த வீக்கில் ஒரு 3 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு இல்லையா. நேற்று இரவு
ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த மாவட்டம் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவை, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. சில சென்னை மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் முடிய நிலை வந்துடுச்சு. ஸோ அடுத்தது சென்னைப்பட்டினம் மாவட்டத்துக்கும் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து ஸோ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்டத்துமே நடந்துட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலுமே எதனால் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா ஸோ வந்து இப்போதைக்கு 90-95% முடித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டமாகவே ரிசல்ட்டை அப்டேட் கொடுத்துட்டே வந்து இருக்காங்க. ஸோ ஒரு சில மிஸ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து சரி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை அப்டேட் பண்ணிகிட்டே வந்து ஸோ இருக்காங்க. அதனால் கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த மந்த்து இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 மாவட்டங்களுக்கு மேலே அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அடுத்தடுத்தாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டிலே ஆகுது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாகிடும். ஸோ அடுத்தாக பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலையில் நிறைய இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க இல்லையா? செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வெளியிட்டாங்க. அதிலும் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து இது வந்து நிரந்தரமான இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அண்ட் ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ கட்டாயம் வந்து டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட் தான். இன்னொரு லிஸ்ட்டு வந்து வெளியாகுமா அப்படின்னா ஸோ இன்னொரு லிஸ்ட்டு வந்து வெளியாகுது. உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து செலக்டாக அப்படின்றத ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் மூலமாக அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு 50 வேக்கன்சி தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துமே 50க்கு மேற்பட்ட வேக்கன்சி தான் வந்து இருந்தது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதனால் தான் வந்து அவங்க வந்து மொத்த பேர் செலக்ட் பண்ணி அடுத்தது ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒரு சில பேர்லாம் மிஸ்டேக்கு ஸோ அதேமாதிரி கட் ஆஃப் இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு சில பேர்லாம் வெளியே தள்ளுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ அது உங்களுடைய டேரெக்டாகவே டிஆர்எஃப் மூலம் நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி பண்ணிட்டு வந்து இருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எப்படி நடக்குமோ அப்படி தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நடக்கும். ஸோ அதில் ஒரிஜினல் அனைத்துமே தேவைப்படும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து நிறைய பேரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி ஸோ அதே மாதிரி அதில் கட் ஆஃப் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு வழியாக இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ப்ராசஸாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து முடித்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.